ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா உங்களோட சப்போர்ட் இல்லைனா என்னால் சேனல் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்க முடியாது. 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆன நெக்ஸ்ட் நம்மளுடைய டார்கெட் என்ன 50K சப்ஸ்கிரைபர்ஸ். அதுக்கும் உங்களுடைய முழு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருடைய ஆதரவும் கண்டிப்பாக தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். சரி, நாமளும் எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, ஆப்ஷன்னா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, அது அப்படி இது இப்படி அட்வைஸ்லாம் பண்ணியாச்சு, எல்லாம் ஓகே. இருந்தாலும் நம்ம மக்கள் என்ன தான் நீங்கள் சொன்னாலும் நான் ஆப்ஷன் தான் நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன், என்னால் ஆப்ஷன் தவிர வேறு எதுவும் முடியாது, ஆப்ஷன் 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 ஆப்ஷனில் நான் குறிப்பிட்ட பையிங் சைடு தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்வாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன தான் சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை. சரி, ஆப்ஷன் பையிங்கை பற்றி நம்ம ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோ பார்க்கலான்னு சொல்லிட்டு ஆப்ஷன் பையிங் பற்றி ஃபுல்லாக நம்ம பார்த்துலாம். மேபி வீடியோ கொஞ்சம் லென்த் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்களுக்கு எப்போ டைம் ஃப்ரீயாக கிடைக்குதா பாருங்கள். அவசரப்பட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதுவும் புரியாது. அதே மாதிரி நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஓகேங்களா? சரி, ஆப்ஷன் பையிங் 90% பீப்புள்ஸ் எங்கே பண்ணுறாங்க அப்படின்னு பார்க்குங்க. என்ன தப்பு பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஆப்ஷன் பையிங் 90% விருப்பப்படுறாங்கன்ற விஷயம் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் தெரியும். ஆப்ஷன் பையர்ஸ் 90% ஆப்ஷன் பையர்ஸ், ஏன்னா அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்காங்க. ஆப்ஷன் பையர்ஸ் கேபிட்டல் கம்மி, டபுள் ப்ராஃபிட், ஒரே நாளில் ட்ரிபிள் 3 மடங்கு 4 மடங்கு கூட ப்ராஃபிட் வரும். இதெல்லாம் ஒரு மேஜிக் மாயை. ஸோ இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம ஊரில் பார், அதாவது என்ன சொல்கிறது, தமிழில் என்ன சொல்லணும்னு தெரியாது, பார் நடத்துகிறாங்க அப்படின்னா அந்த பார் உரிமையாளருக்கு தெரியும் நமக்கு இன்றைக்கி எத்தனை கஸ்டமர் வர போகிறாங்க, எத்தனை பேர் குடிக்கிறதுக்கு வர போகிறாங்க அப்படின்னு தெரியும். அந்த பார் நடத்துகிறவங்களுக்கு ப்ராஃபிட் வருமானு தெரியும், குடிக்கிறவங்களுக்கு வர ப்ராஃபிட் யாருக்கு என்ன தெரியுதா. அதாவது ரொம்ப டீப்பாக திங்க் பண்ண போல் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்ல என்ன ஏதோ ஏதோ போயிட்டுருக்கேன். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கும் ஆப்ஷன் பையர்ஸ்க்கும் இருக்கிற வித்தியாசம். சரி, ஆப்ஷன் பையிங்கில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது சார், என்ன தான் பண்ணாலும் இந்த ஆப்ஷன் பையிங்கை தான் நான் கற்றுக்குவேன். நான் ஆப்ஷன் பையிங் தான், பையிங். சரி, ஓகே. இப்போது 43,000 பேங்க் நிஃப்டி போய்ட்டுருக்குன்னு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். ஆப்ஷன் நான் ட்ரேடிங் பண்ண போகிறேன். மார்க்கெட்டு கீழே வரப்போகுதுன்னு தெரியும், இல்லை மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தெரியும். நான் எதையோ செலக்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சார் மார்க்கெட் மேலே போக போகுதுன்னு தெரியும், எனக்கு 43,000 மேலே மார்க்கெட் மேலே போக போகுது சார், நான் 43,500 கால் ஆப்ஷன் வாங்கிக்கலான்னு இருக்கிறேன். நிறைய பேர் சார் நான் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கிறேன், என்ன பண்ணலான்னு கேட்பாங்க. இந்த கிட்டத்தட்ட இந்த 3 வருஷமாக ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணலன்னா ரொம்ப வருத்தமாயிடும் அவங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நம்ம ரிப்ளை பண்ண முடியும்? சும்மா போகாது அப்படி 2 வாரத்தில் சொன்னால் புரிஞ்சிருமா உங்களுக்கு? எத்தனை நாளைக்கு மற்றவங்களை சார்ந்திருப்பீங்க? ஓகே, ஆப்ஷனில் 43,500 கால் ஆப்ஷன் நிறைய பேர் வாங்குவாங்க. கிட்டத்தட்ட 90% பேர் 43,500 கால் ஆப்ஷன் வாங்கி வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேலே போகிற மாதிரி தெரியுது, க்ரீனில் இருக்குது, மார்க்கெட்டு மேலே போகிற மாதிரி தெரியுது அப்படின்வாங்க. ஸோ அதனோட ப்ரீமியம் தொகை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா இருக்குது இல்லைங்களே. 43,500 ப்ரீமியம் 100 ரூபா இருக்குது. 43,200 அதனுடைய ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 150 ரூபா இருக்குது. அதாவது எவ்வளோ நமக்கு அதனுடைய டிஸ்டன்ஸ் கம்மி பண்ணி வாங்குறோமோ அதனுடைய விலை 150 ரூபா இருக்குது. இந்த 43,000 கால் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 ரூபா இருக்குது. எல்லாமே சி தான், இதுவும் சி தான், ஏன்னா அட் த மணி இல்லையா. இப்போ 43,000 ப்ரீமியம் 200 ரூபா இருக்குது. இல்லை நான் அதுக்கு கம்மி நான் இந்த மணின்னு சொல்லுவாங்க, அதாவது 42,900 சி கால், எல்லாமே கால் தான். ஏன்னா மார்க்கெட் மேலே போகுதுன்னு டிசைட் பண்ணி நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கலான்னு டிசைட் பண்ணுறீங்க, ரைட், ஓகே, எல்லாமே வாங்கலான்னு டிசைட் பண்ணுறீங்க. அப்போ இதனுடைய ப்ரீமியம் தொகை கிட்டத்தட்ட 300 ரூபா இருக்குது. டீப் இந்த மணின்னு இருக்கும் 48,800 சி அப்படின்னு. எல்லாமே கால் தான், நல்லா புரிஞ்சுங்க. நம்ம புட் ஆப்ஷன் பற்றி பேசவே இல்லை, ஒன்லி கால் ஆப்ஷன் மட்டும் தான் பேசிகிட்டு இருக்கோம். 42,800 சி கிட்டத்தட்ட 400 ரூபா இருக்கும் வச்சுங்களேன். எல்லாமே ஆப்ஷன் பையிங்காக ரெடியாக இருக்குது. ப்ரைஸ் உங்களுக்காக
விற்கிறதுக்கு காத்துக்கிட்டு இருக்காங்க ரெடியாக. ஆப்ஷன் செல்லர்ஸ் வந்து இந்த ப்ரீமியம் நான் விலை போட்டு ரெடியாக வச்சுருக்கேன், உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கோங்க, வாங்க மார்க்கெட் மேலே போது வாங்கி வைக்கலாம், நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுறாங்க. 90% என்ன பண்ணுவாங்க, 100 rupees ப்ரீமியம் இருக்குது இல்லையா, இது மேலே தான் அவங்களுடைய ஃபோக்கஸ் எண்ணம் வரும். ஏன்னா அதான் கம்மியாக இருக்குது. ஸோ 100 ரூபா போட்டால் மேலே ஏறிச்சுன்னா 200 ரூபா டபுள் காசு. இந்த ஒரு மாயை வந்து மார்க்கெட்டில் பிரதிபலிக்கும். ஓகேங்களா, இதுதான் இருக்கிறது பிக்கஸ்ட் ட்ரிக்ஸ். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிட்டு வராங்க. 150 இருக்குது இல்லையா, இது இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 75% பீப்புள்ஸ் விரும்புவாங்க. அதுக்கப்புறம் 200 இது வந்து 50% பீப்புள்ஸ். இந்த 300 ப்ரீமியம்ல இது வந்து கிட்டத்தட்ட 40%. இந்த டீப் இந்த பண்ணி இதை எடுத்தால் ஒரு 30% வந்து இதை லைக் பண்ணுவாங்க. ஸோ இத்தனை % பீப்புள்ஸ் வந்து இதை தான் லைக் பண்ணுவாங்க. இது 90% பீப்புள்ஸ் சொன்னது இல்லைங்களா, இதை தான் வந்து பயங்க. அப்போ என்ன ஆகும்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து இது 0 ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகம். மார்க்கெட்டுக்கு உங்களுக்கு ஃபேவராக போனால் கூட ரொம்ப கம்மியாக 110 120 போகும். ஆனால் இறங்குனா 50 60 இறங்கும். கொஞ்சம் ஏறினா ஒரு 10 ரூபாய் ஏறும், இறங்குனா 3 மடங்கு இறங்கும். அப்போ என்ன ஆகும்னா இந்த எக்ஸ்பைரிக்குள்ளே ஏறி இறங்கி கிட்டத்தட்ட 0 தான் இதனுடைய ப்ரீமியம் ஆகிடும். ஏன் அந்த விஷயத்தை இவ்வளோ டீப்பாக சொல்கிறேன் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் தான் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லாத்துலேயும் ரிஸ்க் இருக்குது, எல்லாத்துலேயும் ஸ்டாப் லாஸ் இருக்குது, எல்லாத்தையும் ஓகே. அட்லீஸ்ட் எதை நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னா இந்த மணியோட ப்ரீமியமுக்கு பாருங்கள் 300 அல்லது 400, இது ரெண்டுத்தை நீங்கள் செலக்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஓரளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணி ப்ராஃபிட் பண்ண முடியும். நான் சொல்கிறது 100% சொல்ல வரல, ஓரளவுக்கு. ஓகேங்களா. ஸோ மிச்சம் அந்த அட் த மணி அல்லது அவுட் ஆஃப் த மணிலாம் வந்து ரொம்ப ரிஸ்க்காக அமையும். நான் ப்ராஃபிட் வராதுன்னு சொல்ல வரல. எப்படின்னா கிட்டத்தட்ட வந்து அவுட் ஆஃப் த மணி நீங்கள் ஒரு ஓடிஎம் பை பண்ணி அப்படின்னா அதனுடைய ப்ராஃபிட்டுக்கான சான்சஸ் வந்து வெறும் 15% தான் உங்களுக்கு வெற்றி பெறும். நீங்கள் இந்த மணி அதாவது ஐடிஎம் நீங்கள் வாங்கினீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு 35% நீங்கள் வின் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கும். சார் இந்த மணி வாங்கியே வெறும் 35% தான் நான் உங்களுக்கு வாய்ப்பு வரும் பை அண்ட் செல் பண்ண சொல்ல. எஸ், கண்டிப்பாக அவ்வளோதான் வரும், வேறு வழியே கிடையாது. ஓகேங்களா. இதே நீங்கள் புட் ஆப்ஷனும் சேம் இதே மாதிரி தான் ஆப்போசிட்டாக மாற்றிக்கங்க. ரொம்ப அவுட் ஆஃப் த மணினா என்ன, இந்த மணினா என்ன, அட் த மணினா நீங்களே கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். புட்டில் போக சொல்லுவோம் சேம் அதே மாதிரி தான். ஏன்னா அதை பற்றியும் சொன்னோன்னா வீடியோ ரொம்ப லென்த் ஆகும், திரும்ப ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகிடும், போர் அடிக்கும், அப்புறமா தூக்கம் தான் வரும். ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் பையிங் தான் டிசைட் பண்ணிட்டீங்க, இது மாதிரி பார்த்து பண்ணிங்க எந்த ப்ரைஸ் சூஸ் பண்ணலாம், ஸ்ட்ரைக் ப்ரைஸ் எது சூஸ் பண்ணலாம் அப்படின்னு. ரைட்டு. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம்ஸ் இந்த மணி சூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு 300 ரூபா கொடுத்து வாங்கிட்டீங்க அப்படின்னு வச்சுங்களேன். நீங்கள் ஒரு டார்கெட் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நீங்கள் வந்து இண்டெக்ஸில் பார்க்குறீங்க, ஸ்பாட் சார்ட் பார்க்குறீங்க, நல்ல ஒரு ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுத்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன 1:1 1:2 ரிஸ்க் ரேஷியோ இருக்குது, இமீடியட் நேரத்தில் நீங்கள் பொசிஷனை கட் பண்ணிட்டு வெளியே வந்துருங்க. 350 ரூபா போயிடுச்சா வெளியே வந்துருங்க. நீங்கள் மேபி உங்களோட டிஸ்டன்ஸ் இன்னும் கொஞ்சம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், இன்னும் ஒரு 50-60 பாயிண்ட் இன்னும் மேலே டார்கெட் இருக்குது அப்படின்னா இந்த ப்ரீமியம் கொஞ்சம் இப்படி இறங்கிச்சு அப்படின்னாவே உங்களுடைய டோட்டல் எங்கே சொல்கிறது நீங்கள் ஆப்ஷனில் பண்ணிங்க இல்லைங்களா, அதாவது மெயின் சார்ட்டில் உங்களுக்கு கொஞ்சம் கீழே இறங்கிச்சுனாவே இது வந்து ஸ்பீடாக இறங்கிடும். ஸோ மூமெண்டமில் கிடைக்கிறத வந்து நீங்கள் இமீடியட்டாக ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதுதான் நம்ம டெலிகிராம் சேனல் கூட என்ன உங்களுக்கு நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கிற டெலிகிராம் சேனல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது ஃபாஸ்ட்டாக ஒரு மூமெண்ட்டை வந்து இமீடியட் ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க. அதாவது இந்த லெவல் கீழே ப்ரைஸ் வரப்போகுதுன்னு தெரியும், அவங்களுக்கு ஷோ பண்ணிவிட்டேன். அது லைவ் மார்க்கெட்லேயே ப்ரைஸும் கட் ஆகிட்டு கீழே வருது, அந்த ட்ரெண்ட் லைன் கட் ஆகிட்டு கீழே வருது, கீழே ஃபாஸ்ட்டாக வருது. இவ்வளோ தூரம் வந்தவொடனே உங்களோட ப்ராஃபிட் புக் பண்ணிவிடுங்க அப்படின்னு. புக் யூர் ப்ராஃபிட், க்ளோஸ் த சிஸ்டம். ஏன் அப்படின்னா மேபி ப்ரைஸு ரீடெஸ்ட் எடுத்து கீழே வருதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த இடத்துல வந்து ரீடெஸ்ட்காக எடுத்து இந்த ட்ரெண்ட் லைன் டச் பண்ணிவிட்டு கீழே வருதுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள். இப்போ இந்த இடத்துல போயிட்டு வர சொல்ல உங்களோட ப்ரீமியம் வந்து கம்மியாகிடும். ஸோ இந்த ப்ராஃபிட் இருக்கு இல்லையா, இந்த ப்ராஃபிட் போயிட்டு ரிட்டர்ன் வர சொல்ல சேம் ப்ராஃபிட் வரும்னு நினைக்காதீங்க. இந்த கட்டானதான் உங்களோட ப்ராஃபிட் இங்கே போக சொல்ல தான் இந்த ப்ராஃபிட் கிடைக்கும் உங்களுக்கு. இங்கே மேபி இன்னொரு ட்ரேட் இருக்கலாம், அதுக்கு பதில் நீங்கள் ரீடெஸ்ட்மெண்ட் ஆகிட்டு இந்த பொசிஷன் க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திரும்ப ஒரு இந்த இடத்துல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சிதுன்னா ஸோ இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போட்டு இங்கே ரீஎன்ட்ரி எடுக்கலாம் நீங்கள். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வெபினாரில் வந்து நிறைய விஷயம் சொல்லி தருவோம். வந்து உங்களுக்கு விருப்பம் தான் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இது ரொம்ப லாங் ப்ராசஸ், இமீடியட்டாலாம் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்காது, ரொம்ப லாங் ப்ராசஸ். உங்களுக்கு அது ஷார்ட்ஸில் கூட போட்டுருந்தேன் பாருங்கள். அதேமாதிரி இது ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கூட இது போட்டுருந்தேன் இந்த லெவல். ஸோ இந்த லெவல் கரெக்டாக வரும்னு நம்ம வந்து இங்கே ப்ராஃபிட் புக் பண்ணிட்டு சொல்லிட்டேன். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸில் வந்து உங்களுடைய ப்ரீமியம் வந்து ரொம்ப வீக் ஆகிடும். திரும்ப இந்த இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுன்னா திரும்ப இந்த சேல் பண்ணி இங்கே வந்துருக்கலாம். ஓகேங்களா. அதே மாதிரி இந்த ஆப்ஷன் பையிங்கில் பார்க்க சொல்லி ரொம்ப கவனிக்கணும் அதெல்லாம். ஓகேங்களா.
அதே மாதிரி இந்த ஆப்ஷன் ஓஐ டேட்டா பார்க்கணுமா சார் அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் பையிங் பண்ணுறவங்க கண்டிப்பாக ஓஐ டேட்டா பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஓஐ டேட்டாவில் எங்கே ஆப்ஷன் சேலர்ஸ் இருக்காங்க, ஆப்ஷன் சேலர்ஸ் எங்கே இருக்காங்கன்றது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கலாம். ஆப்ஷன் சேலர்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம வந்து கொஞ்சம் சேஃபாக இருக்க முடியும். இல்லை இதெல்லாம் நான் எதுவும் பார்க்காம நான் வந்து தோராயமாக பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சான்சஸ் வந்து கம்மி. ஃப்ரெண்ட்ஸ், ஆப்ஷன் டேட்டாவில் எப்படி பண்ணி நீங்கள் என்எஸ்சியில் போய் பார்த்தீங்கன்னா கூட தெரிஞ்சு உங்களுக்கு investing.com தெரியும். நிறைய உங்களுக்கு ஃப்ரீ சாஃப்ட்வேரில் இருந்திருக்கா ஆப்ஷன் டேட்டா பார்க்குறதுக்கான. கூகுளில் தட்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லா டேட்டா ஆப்ஷன் டேட்டாஸ் நிறைய வந்துடும். அதாவது ஒன்லி ஆப்ஷன் டேட்டா பார்க்கணுன்னா ஆப்ஷன் ரைட்டர்ஸ் எங்கே இருக்காங்க, புட்டில் இருக்காங்களா, காலில் இருக்காங்களா, நம்ம காலுக்கு போகலாமா, புட்டில் போகலாமா, இதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டீப்பாக தெரியும். இப்போ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் சொல்லிட்டோம் வச்சுங்களேன், கம்ப்ளீட்டாக உங்களுக்கு போர் அடிச்சிடும், உங்களுக்கு எதுவுமே புரியாமல் போயிடும். ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அதாவது ஆப்ஷன் பையர்ஸ்க்கு மறக்காமல் உங்களுடைய கமெண்ட்ஸும் தெரிவிங்க. அதே மாதிரி இந்த 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆனோன்னு ஃப்ரீ வெபினார் ரன் பண்ணியிருக்கேன். தாராளமாக நீங்களும் வந்து கலந்துக்கலாம். இந்த வீக்கே மேபி டச் ஆகிடும். நெக்ஸ்ட் நம்ம 50K சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக உங்களுடைய சப்போர்ட் கண்டினியூ பண்ணுங்கள். அதேமாதிரி வெபினார் என்ன அட்டென்ட் பண்ணணும், Preis-Aktion கற்றுக்கணும், சார்ட் ரீடிங் கற்றுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா 45 days கம்ப்ளீட் கிளாஸ் இருக்கும். ஃபீஸ் டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பாருங்கள், எவ்வளோ ஃபீஸ் என்ன அப்படின்னு வாட்ஸ்அப் மூலிமா கேட்டு தெரிஞ்சிக்கலாம். ஷார்ட்கட் ரூட் தேடவங்க வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வெபினார் உங்களுக்கு செட் ஆகாது. இது லாங் டைம் ஜர்னி, கிட்டத்தட்ட மாதக்கணக்கில் ஆகும். கற்றுக்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் வந்து ஜாயின் பண்ணுங்க, இல்லைனா வேண்டாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.